அன்பான தமிழ் உள்ளங்களே, நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிப்பது யூடியூபில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இந்த யூடியூபை பார்த்து லட்சத்தில் ஒருவர் பயனடைந்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த வீடியோ மூலம் மற்றும் மலச்சிக்கல் ஆகியவற்றை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை பற்றிய வீடியோ. ஒருவருக்கு மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருந்தால் அது நாளடைவில் மூலவியாதியாக மாறலாம். ஆகவே மலச்சிக்கல் இருப்பவர்கள் ஆப்ரேஷன் மருந்து மாத்திரை மறுபடியும் மூலவியாதிக்கு ஆப்ரேஷன் போன்றவை செய்ய வேண்டாம். இது என்னுடைய அனுபவத்தில் கூறுவது. உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டாலோ மூலவியாதி இருந்தாலோ நீங்கள் தினமும் காலையில் 1 லிட்டர் முதல் 1.5 லிட்டர் வரை தண்ணீரை அருந்துங்கள். அவ்வாறு அருந்து விட்டு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நீங்கள் காத்திருக்கலாம். அவ்வாறு காத்திருந்தால் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் மலஜலம் கழிக்க முடியும். இவ்வாறு நீங்கள் 1 வாரம் 2 வாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மூலவியாதி சிறுக சிறுக குணமடைந்து நீங்கள் ஒரு சராசரியான நிலைமைக்கு நீங்கள் ஆவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்யும் பொழுது நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் இது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா, கிட்னி தண்ணீர் அதிகமாக வருந்துவதால் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருமா என்பதை நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து அதை மட்டும் ஆலோசித்து நான் கூறும் இந்த வைத்தியத்தை நீங்கள் கடைபிடிங்கள். நன்றி.